ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். 12th வந்து படிச்சிருந்தாலே போதுமானது. ஆல்மோஸ்ட் 12,000 இந்த போஸ்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றத வந்து இங்கே மேலே எழுதிக்கோங்க. அடுத்து வந்து உங்களோட பேர் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும்னு அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் வந்து உங்களோட ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து, ஏஜு, ரிலீஜியனு, நீங்கள் மேரிடா அன்மேரிடா, இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு இங்கே சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இவ்வளோ தான் சிம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்மு. 2 பேஜ் தான் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா, இதுக்கு என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட்டு ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. 12th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிப்ளமோ இல்லது சர்டிஃபிகேட் வந்து வச்சுன்னு இருக்கணும் கம்ப்யூட்டர்ஸில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தால் அதையும் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி டைப்ரைட்டிங் போத் லோயர் அண்ட் ஹையர் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷாக இல்லை தமிழ்நாடு சொல்ல. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 42 வரலும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்வான்டேஜ். நிறைய பேர் வந்து இதற்கு விண்ணப்பிக்கலாம். 12th வந்து படிச்சிருக்கணும். அப்புறம் வந்து அதுக்கு ஈவலண்டாக படிச்சிருந்தாலும் ஓகே. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் ஒன்று, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுவும், அப்புறம் வந்து டைப் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. ஏன்னா இது அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இல்லையா, அதனால் டேட்டா என்ட்ரிக்காக டைப் ரைட்டிங் கேட்குறாங்க. அப்புறம் மந்த்லி உங்களுக்கு சேலரி வந்து 11,916 rupees வந்து இருக்கும். அதாவது ஆல்மோஸ்ட் 12,000 rupees வந்து சேலரி. எங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா சைல்டு வெல்ஃபேர் கம்யூனிட்டி ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டு தேனி மாவட்டத்திலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போன்னா ஜனவரி 19 வரை டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து விண்ணப்பிக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து அந்த நோட்டிஃபிகேஷனும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.